நான் குவைத்தில் வச்சிருந்தேன் அந்த பிராண்ட். இது வந்து கென்ஹுட். அதனால கிட்ஸ் ஸ்பெஷலா ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் பீஸா தான் செய்ய போறோம். நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இப்போ அகேரோ பிராண்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சமையல். என்னடா இன்னைக்கு சண்டேவே இல்ல, சண்டே சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்படிதான் பாத்தீங்கன்னா நான் சின்ன வயசுல நானே கேமரா எல்லாம் ஆன் பண்ணிட்டு, அந்த டைம்ல கேமரா எல்லாம் கிடையாது, சும்மா நானே எனக்கு நானே பேசிட்டு சமைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து சமைக்கிற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன். இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? இப்போ அந்த பக்கம் நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சார் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இவ்வளோ பெரிய பாத்திரத்தை வச்சு நிற்கும் போது தெரிஞ்சிருக்கோம் ஏதோ ஒரு பெரிய சமையல் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன சமையல் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு லீவ்லாம் விட்டுட்டாங்க, அதனால கிட்ஸ் ஸ்பெஷலா ஒரு ஹெல்த்தியான ஹோம்மேட் பீஸா தான் செய்ய போறோம். ஸோ இதில் குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பீஸாவை உங்கள் மம்மியை வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹெல்த்தி வெர்ஷன் அப்படின்னா நம்ம அதில் ராகி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஹோம்மேடாக பீஸா சாஸ் செய்ய போகிறோம், ஹோம்மேடாக சீஸ் செய்யலாம். பட் இப்போ டைம் இல்லை. பட் இந்த சீஸ் எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்னு நான் இதில் அட்டாச் பண்ணுறேன், இட்ஸ் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பீஸா டவ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். மாவு பீஸா பேஸ் கடையிலலாம் வாங்கல, வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள். வெதன்னு இருக்கிற பால், காய்ச்சின பால் லைட்டாக சூடாக இருக்குது பாருங்க, இவ்வளோ பால், நல்லா ஃபுல் ஃபேட் மில்க்கு. ஸோ அதில் நம்ம நிறைய பாத்திரம்லாம் இருக்குது, பாத்திரம் தேய்க்கல இன்னும். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சம் சர்க்கரை ஈரமாக இருக்குது, அதனால தான் அதை ஊட்டிட்டு இருக்கு. ஸோ இட் கேன் பி லைக் 2 teaspoons ஃபுல் ஆஃப் சர்க்கரை. இது போட்டு நல்லா சர்க்கரையை வந்து கரைச்சாச்சு. ஓகேங்களா? வெதப்பா பால்னா இப்படி விரல விட்டீங்கன்னா சூடாக இருக்கணும், பட் ஆறி போச்சு இன்னும் சூடு பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த லெவல்ல இருக்கிற வெதப்பு. லைக் ரொம்ப சூடா இருந்ததுன்னா இதுல நீங்க வந்து ஈஸ்ட் ஆட் பண்ண போறீங்க, அது வந்து ஒர்க் ஆகாம போயிடும். ஸோ அதனால வெதன்னு இருக்கணும். ஸோ இந்த சக்கரை கரைஞ்ச உடனே இதுல ஒரு மேஜிக் இன்கிரிடியன்ட் ஆட் பண்ண போறோம். ஃபர்தராக நம்ம பீஸா ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சது பார்த்தா நம்மளோட பார்சல் ஒன்று வந்திருந்தது. ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம பார்த்துடலாம். என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகேரோவோட வேக்யூம் கிளீனர் தான். இது வந்து ட்ரை அண்ட் வெட் வேக்யூம் கிளீனரு. நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இப்போ அகேரோ பிராண்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5000 உங்களுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவலில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும், இதோட பார்ட்ஸு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா அந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 year வருதுங்க. இப்போ வந்து அந்த எப்படி ஒர்க் ஆகுது இந்த வேக்யூம் கிளீனர் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு ஒன்றா என்னென்ன பார்ட்ஸ் எப்படி கனெக்ஷன் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டடான ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஈஸியாக இருக்குது டச் பண்ணி, அது வந்து நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 meters மேலேயே இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கீழே வீல்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்லாவே 360 degreeக்கு ரொட்டேஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரஷஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். இது வந்து இந்த வெட் வேக்யூம் பண்ணுறதுக்கான ப்ரஷ். இது வந்து ஃப்ளோர் அண்ட் கார்பெட் ப்ரஷ். இதில் இந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, அது பண்ணிங்கன்னா இந்த கார்பெட் ப்ரஷ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரிவைசஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோவர் ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அது இது வந்து எக்ஸ்டெண்டபிள் ராட். உங்களுக்கு வந்து இப்போ ஃபர்னிச்சருக்கு கீழெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அடியில் சோஃபா கடியில், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ராடு. பட்டன் மாதிரி இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ராட் எக்ஸ்டெண்ட் ஆகும், இல்லைனா நம்ம வந்து திருப்பி ரிட்ராக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிளக்இன் பண்ணி இந்த ஒயர் எவ்வளோ தூரம் வருது அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ நான் ஹாலில் பிளக்இன் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து என்னோட லாஸ்ட் ரூம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஹோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ப்ளோவரை பார்த்தீங்கன்னா அதாவது இந்த எக்ஸாஸ்ட் போது பார்த்தீங்களா, அந்த பக்கம் அது கனெக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே டக்குன்னு இது பண்ணுது, சக் பண்ணுது பார்த்தீங்களா, இந்த ஒரு பட்டன் வச்சு நீங்கள் ப்ரெஷரை வந்து கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து கார்பெட் ப்ரஷ்ஷுங்க. கார்பெட் மேலே உங்களுக்கு அந்த பேப்பர் மட்டும் கிடையாது, அது அடியில் பேஸில் இருக்கிற உங்களுக்கு அந்த மைன்யூட் குப்பை கூட அது வந்து எடுத்துரும். இந்த ஒரு கிரிவைசஸ் ப்ரஷ் வச்சு பார்த்தீங்கன்னா சோஃபாவோட சந்திலெல்லாம் நம்ம வந்து கை விட்டு நம்ம மைனர் டஸ்ட் எடுக்க முடியாது, அதை வச்சு நீங்கள் இது வேக்யூம் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் ப்ரஷ் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஐட்டம்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேக்யூம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் இதில் இருக்கிற ப்ளோவர் ஆப்ஷன் எப்படின்றது சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இந்த ப்ளோவரையும் அந்த ஹோஸையும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளோவர் ஆப்ஷன் வந்துடும். இதை வச்சு இப்போ சப்போஸ் உங்களுக்கு அவுட்டோரில் வந்து லீஃப்லாம் நீங்கள் ப்ளோ பண்ணணும், குப்பைலாம் ஜஸ்ட் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ளோவர் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து சூப்பராக அதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரான வெட் வேக்யூமிங் எப்படி பண்ணுது அப்படின்றத நான் காட்டுறேன். ஜஸ்ட் வாட்டர் கீழே ஸ்பில் ஆயிடுச்சுன்னா
அந்த வெட் வேக்யூம் பண்ணுற அந்த டாப் எண்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப நீங்கள் அந்த ட்ரையாக இருக்கும்போது அந்த குப்பையை எப்படி எடுக்குதோ அதே மாதிரி வெட் வேக்யூமிங்கில் வைப்பர் எப்படி தண்ணி எடுக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக அந்த தண்ணி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்ணி அப்சர்வ் பண்ணிடுது. இப்போ நம்ம இன்டர்னலாக என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இந்த குப்பையும் சரி அந்த தண்ணியும் சரி பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து கலெக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால ரஸ்ட்டும் ஆகாது. இது அந்தளவுக்கு வெயிட்டும் கிடையாது, less than 5 kg தான். ஸோ குழந்தைங்க கூட நம்ம ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு மோட்டார் இருக்கும் ஓகேங்களா. அந்த மோட்டாரில் பார்த்தீங்கன்னா தண்ணியோ இல்லைனா டஸ்ட்டோ படாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து உள்ளே வந்து அந்த கவரிங் அந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் பேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் வாஷும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை அண்ட் வெட் வேக்யூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டடி. ஸோ உங்களுக்கும் வேணும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மேஜிக் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஈஸ்ட். ஸோ ஈஸ்ட் போட்டும் செய்யலாம், ஆக்சுவலி போடாமல் செய்யலாம்னு சொல்கிறாங்க. பட் அந்தளவுக்கு அது வந்து சாஃப்ட்னஸ் அந்த ஃப்ளஃபினஸ்லாம் வருமானது தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி தான், ஒரு 30-40 rupees அந்த மாதிரி இருக்கும். இந்த பிராண்டு இல்லை எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். இதை வந்து இந்த பாலோட நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். இல்லை இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த இதில் இருக்கிற அது ஈஸ்ட் இஸ் நத்திங் பட் அது வந்து அந்த ஒரு குட் பாக்டீரியா, அந்த ஃபெர்மெண்ட் ஆகிற பாக்டீரியா புளிக்க வைக்கிறதுன்னு வாங்கல, அதுதான், வேற எந்த ஒரு கெமிக்கல்லாம் கிடையாது இது. இப்போ இந்த ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூம் ஆயிடுச்சு. இது பாருங்க மேலே அந்த ஏடு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாவில் பார்த்தீங்கன்னா நான் ராகி போட்டிருக்கேன் பேஸில், அதுக்கப்புறம் கோதுமை போட்டிருக்கேன், கொஞ்சம் மைதா போட்டிருக்கேன். ஸோ 3 மாவும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா. இப்போ இந்த இதில் தான் நம்ம பீஸா டவ் செய்ய போகிறோம். இப்போ இந்த கலவையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் சின்னதாக இருந்தது, இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு ஓகேங்களா, க்ரோ ஆயிருக்கு. அடுத்து நம்ம பீஸா சாஸ் செய்ய போகிறோம். பீஸா சாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி இது 3 பொருள் போதும். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். நான் வந்து பூண்டு கூட தோலோடு தான் போகிறேன், தக்காளி தோலோட, வெங்காயமோட தோல் உரிச்சிட்டு போகிறேன். அவ்வளோதான், இதில் ரொம்ப காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஸோ அதை நம்ம இந்த கடாயில் போட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ இதை நம்ம பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். சீஸ் எடுத்து வச்சாச்சு, மாவு நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. பீஸா சாஸும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் நம்ம போட போகிறது ஆனியன், இது கேப்சிகம், மஷ்ரூம், அதுவும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னு சொல்லி பார்க்குறோமாங்க. வேற ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய அவனை ப்ரீ ஹீட் பண்ணுறது. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டுக்குள்ளேயே அவன் வச்சுருக்கோம், அதனால நம்ம ஆன் பண்ணிவிட்டு செட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கே இவர் ஆனே பண்ணலையா, 250 வச்சுக்கோங்க டெம்பரேச்சரு. 2 பக்கமும் வந்து நம்ம ஹீட் வேணும். ஸோ இது ஆன் பண்ணால் தான் அதுக்கு ஆன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 15 minutes போதும். ஸோ மேக் ஷுர் இந்த 2 பக்கமும் கீழே மேலே ரெண்டுமே வந்து நமக்கு ஹீட் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அவன் மாற்றணும்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் பழைய அவன் ஆயிடுச்சு, சின்ன சைஸ் வேறு. ஐ திங்க் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இதோட பெரிய சைஸ் பத்துமான்றது தெரியல. லெட்ஸ் see. இந்த கொஞ்சம் இந்த அகராலெலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நம்ம அந்த சிக்கன்லாம் இந்த ரோட்டிசரி பண்ணுறதுக்கு அந்த ரொட்டேட் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது. இதுலேயும் பண்ணலாம், 1 பண்ணலாம் அட் அ டைம், 2 பண்ண முடியாது. அதுனா 2 பண்ணலாம், 2 சிக்கன் 3 சிக்கன் கூட பண்ணலாம். நான் குவைத்தில் வச்சுருந்தேன் அந்த பிராண்ட் தான். இது வந்து கென்ஹுட்டு. இது ஆக்சுவலி நல்ல பிராண்ட், ஃபாஸ்ட் ஆகும். இன்னும் உள்ள ஃபேன் இருக்குது. நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கினோன்னா அந்த ஃபேன் வந்து இல்லாமல்னா கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். இந்த ஃபேன் இருக்கிறதுனா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் குக்கிங்கு. ஸோ அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரேல நம்ம அந்த டோவெல்லாம் பீஸா டவ் செட் பண்ணி டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ராகி மாவில் நம்ம செஞ்ச பீஸா டோ. இது வந்து நம்ம பஞ்ச் பண்ணுறோம் பாருங்க, எவ்வளோ ஏர் வந்து நான் பஞ்ச் பண்ணுறீங்களா, பஞ்ச் பண்ணுங்க. கை வலிக்கு போகுது. போதும் போதும், அவளே பஞ்ச் பண்ணிட்டா எல்லாத்தையும். போதும் போதும், விட்டுடுங்கம்மா. ஓகே, இப்போ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு. நம்ம இந்த பிளேட்ல வந்து நம்ம இதை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஆயில் வேணும், அந்த ஆயில் எண்ணெய் எடுத்துட்டு வா. ஸோ பசங்க வந்து லீவ் டைம்ல 2 பேரும் போகாதீங்க, சண்டை வரும். நீ வா,
நீ வந்துடுவா. இல்ல நான் மட்டும் ஸ்கூலுக்கு அவதான் ஸ்கூலுக்கே வர. ஆமா எடுத்துட்டு வா. நான் மட்டும் ஸ்கூலுக்கு அவளா வீட்டுக்கே தான் இருப்பா. லீவ் அவளுக்கு. இல்ல அவங்க லீவ் போடுவாங்க. அப்படியா? அப்பா வாய் கொடுங்கம்மா. சோ இந்த எண்ணெயை வந்து நம்ம இந்த ட்ரேல வந்து ஊத்திடுறோம். வாய் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கையா பண்ணுங்க. பக்கத்துல பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் போடுறது அந்த மாதிரி சில வேலைகள், சீஸ் போடுறது அந்த வேலை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். சாஸ்லாம் போட விட மாட்டேன். ஓகே, இதை நம்ம கையிலேயே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது 2 குழந்தைங்க இருந்தா ஒண்ணுத்தோட ஒண்ணு விளையாடணுவாங்க. இதுக்கு விளையாடுனதை விட அடிச்சுக்கிறது தான் அதிகம். ஓகே, இப்போ நல்லா நம்ம இது வந்து ஸ்ட்ரெச்சி கிடையாது. ராகி மாவு வந்து ஓ மை காட் கிராக் ஆகுது. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அப்படியே கீழே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பீஸா சாஸ் வந்து ஊற்ற போறோம். ஆல்ரெடி அரைச்சி நம்ம வந்து இதை நல்லா சட்னி சாஸ் இது அழகா பிடிச்சிக்கோ நம்ம காட்டுவோம். என்ன ரெசிபின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். சரி, நம்ம ஃபுல்லாவே ஊத்திடுவோம். இதை வச்சு என்ன பண்றது, ஏன்னா இந்த அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கு இந்த சாஸ். இதை அழகா நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். என்னடா கையிலேயே பண்றேன்னு ஸ்பூன் பரவாயில்ல, மாவே கையில பிசைஞ்சேன். ஸ்பூன் என்ன இப்போ நம்ம என்ன வேலையில செஞ்சுருக்கிறோம், வந்து விளையாடலான்ற. ஓகே, இப்போ நம்ம இந்த சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. தக்காளி சட்னி மாதிரி தக்காளி சட்னிக்கு சிம்பிள் சொல்லலாம். எனக்கு உனக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒன்று திரும்பி உட்காந்து எனக்கு நான் தாங்க லூசு. கிட்டப்பட்டு எங்க அண்ணா தூக்கி போட்டு மூக்கிலே வச்சுட்டு உண்மையை சொல்றேன். பொண்ணு போடுவோம் வெஜிடபிள்ஸ். சரிங்க, நீங்க லூஸ் தாங்க. இவன் என்ன பண்றாங்க, ஹாய்னு சொல்றா. ஹாய்னு சொல்லி கை கொடுக்க வந்தா இப்படியா இப்படி இப்படி பண்றான். அது ஒரு பயங்கரத்து ட்ரெண்ட். பயங்கரத்து நீங்க ஹாய் குடுக்குறீங்க அல்லவா? அவ்வளவுதான். ஒரு கார்னரையும் கவர் பண்ணீங்க. சமைச்சு சாப்பிடணும்ன்ற எண்ணமே இல்ல உனக்கு. கீழே போட்டு எடுத்துட்டு எல்லாமே கவர் பண்ணணும். நம்ம பட்டர் நாளைக்கு எட்டு வந்தாங்க, நம்ம அதான் சீஸ் எட்டு வந்துட்டாங்க மண்டாங்க. கொஞ்சம் சீஸ் அல்ல பட்டர் நண்டு. ஓகே, 1 பாத்ரூம் தான். 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் எல்லாம் இப்போ பாருங்க. இங்க வாங்க, நல்ல பிரைட். இங்க உட்காருங்க, இங்க உட்காரு, எங்க போயிடாதீங்க. நல்ல பிரைட் கேமராக்குள்ள வாங்க. நல்ல பிரைட்டான ஸ்பைசி பாருங்க, கேமரா பாருங்க. பீஸா இங்க இருக்கு. எஸ், சீசி பீஸா வெஜிடபிள் ராகி. நான் சொல்றேன். ஸ்பைசி ராகி சீசி வெஜிடபிள் பீஸா. எஸ், வாங்க இத வந்து நம்ம அவன்ல இப்ப வைக்க போறோம். சச்சு உள்ள இப்பதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. பீஸா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சுது நான் வாங்கினது பீஸாக்கு போடுற சீஸே கிடையாது. நான் வாங்கின சீஸ் பார்த்தீங்கன்னா அந்த வெறுனே சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த குக்கீஸ் மேலாம் வச்சு இந்த இதெல்லாம் சில கிராக்கர்ஸ் மேலாம் வச்சு சாப்பிட்ற சீஸு. அது மெல்ட் ஆகாத சீஸு. இதனால டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அந்த பீஸா சாஸ்லேருந்து அந்த ராகி ஆட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த க்ரஸ்ட் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. மற்றபடி நம்ம மைதா யூஸ் பண்ணி கடையிலலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி பீஸா டேஸ்ட்லாம் வந்து பெட்டராக தான் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பீஸா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் திங் வந்து ராகிலாம் போட்டு பண்ணாதீங்க. ஒன்ஸ் இன் அவைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட் ஃப்ளோரில் பண்ணாலே நல்லா தான் வரும். சீஸ் வந்து தயவு செஞ்சு கடையில் வாங்கும்போது பீஸாக்கு யூஸ் பண்ணுற சீஸாக வந்து வாங்கிக்கிங்க. ஏன்னா அதுலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. பட் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் சீஸாக வெறுனே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.